யாழ தேசிய பூங்காவில் 2 இத்தாலி நாட்டவர்கள் அதிரடி கைது. சாதாரண தர பரீட்சையில் முறைகேடு, சிஐடியில் முறைப்பாடு. வியாஸ்காந்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வாழ்த்து தெரிவிப்பு. முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்திற்கு. யாழ தேசிய பூங்காவில் இருந்து சேகரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உள்ளூர் பூச்சிகள் மற்றும் தாவரங்களை வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்ட இத்தாலிய நாட்டவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடகமுவ பகுதியில் வைத்து குறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடகமுவ வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர். இதன்படி இலங்கையைச் சேர்ந்த வண்ணத்து பூச்சிகள் உட்பட 285 பூச்சிகளை சேகரித்து வைத்திருந்த ஏராளமான கண்ணாடி போத்தல்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த 2 சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடைபெறும் கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள 2 பரீட்சை நிலையங்களிலும் ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தேர்வு எழுதியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினாத்தாளை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி படம் எடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த நேரத்தில் பரீட்சை நிலையங்களில் இருந்த அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றி உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வியாஸ்காந்த் தனது கிரிக்கெட் பயணத்தில் இன்னும் பல சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆளுநர் செயலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடியுள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்த துடுப்பாட்ட வீரரும் சுழற்பந்து வீச்சாளர் விஜயஸ்காந்திற்கு வடக்கு மாகாணம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கு மாகாணத்திலிருந்து தனது கிரிக்கெட் பயிற்சியை பெற்ற இவர் இலங்கைக்கு பெருமிதத்தை பெற்றுக் கொடுத்துள்ளதோடு யாழ் மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பல்வேறுபட்ட சமூக சீர்கேடான செயற்பாடுகளில் கவனம் செலுத்தும் இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டின் மூலம் சாதனை படைக்கும் 22 வயதேயான விஜயஸ்காந்த் ஒரு சிறந்த முன்னுதாரணமாவார். இவரை முன்மாதிரியாக கொண்டு எமது இளைஞர் யுவதிகள் விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. கற்றல் மூலம் மட்டுமல்ல, விளையாட்டின் மூலமும் உயரங்களை எட்ட முடியும் என்பதை உணர்த்தியுள்ள விஜயஸ்காந்திற்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறியுள்ளார். முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். இன்று காலை 9:30 மணிக்கு பாராளுமன்ற கூட்டத்தின் பின்னர் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டயானா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதால் வெற்றிடமான ஐக்கிய மக்கள் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிக்க கட்சி தீர்மானித்தது. எவ்வாறாயினும் டயானா கமகேவிடம் இருந்து வெற்றிடமாக உள்ள உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான பெண்ணொருவரை நியமிக்குமாறு இலங்கை மகளிர் பாராளுமன்ற உறுப்பினர் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மகளிர் பாராளுமன்ற உறுப்பினர் மன்ற தலைவி பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.